எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் இந்து, கிறிஸ்தவர், சீக்கியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நவீன தொழில்நுட்பத்தில் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்திய DRDO விஞ்ஞானிகளை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர்களுக்கு எனது பாராட்டுகள் என மோடி கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோடி, கமர்ஷியல் பெண் பைலட்டுகளின் எண்ணிக்கையில் உலகளவில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. பெண் சக்தி பற்றி நான் பேசும்போதெல்லாம் காங்கிரஸ் என்னை கிண்டல் செய்தது. அவர்களுக்கு பெண்களின் வலிமையும் முக்கியத்துவமும் தெரியாது என கூறினார். 21ஆம் நூற்றாண்டின் ஒப்பில்லாத சக்தியாக பெண் சக்தி விளங்குகிறது. வரும் காலங்களில் உலகளவில் எல்லா துறைகளிலும் பெண் சக்திக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் மகளிர் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடந்தது. பல மாநிலங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் கீழ் ட்ரோன் இயக்கும் பயிற்சி பெற்ற பெண்களுடன் பிரதமர் மோடி பேசினார். 1000 பெண்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன்கள் வழங்கப்பட்டன. மகளிர் குழுக்களுக்கு 8000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன், 2000 கோடி மூலதன நிதியுதவி வழங்கும் திட்டத்தை மோடி துவக்கி வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு மிக அவசியம். உலகளவில் ட்ரோன் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. வரும் காலங்களில் குறைந்த தூரத்திலான பொருட்கள் டெலிவரிக்கு ட்ரோன்கள் அதிகம் பயன்படுத்தப்படும். நமோ ட்ரோன் தீதி திட்டத்தில் கிராமப்புற பெண்கள் பலர் ட்ரோன் பைலட்டுகளாக உருவாகியுள்ளனர். இதன் மூலம் விவசாய பயிர்களை கண்காணிப்பது, உரம் தெளித்தல் உள்ளிட்ட பல பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும் என பிரதமர் மோடி கூறினார். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மிக வேகமாகவும் பெரிய அளவில் அடையவும் நான் விரும்புகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் பல மடங்கு அதிகரிக்கும். பாரதிய ஜனதா அரசு செய்து வரும் வளர்ச்சிப் பணிகளால் காங்கிரசார் மற்றும் இந்தியா கூட்டணியினர் தூக்கத்தை இழந்துவிட்டனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கருப்பு பணத்தை 100 நாளில் மீட்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அரசு சொந்த வங்கித் தரவுகளை மறைத்ததற்காக தலைகுனிந்து நிற்கிறது. இந்திய வரலாற்றிலேயே தேர்தல் பத்திரம் என்பது பெரிய ஊழல் என்று நிரூபணமாகப் போகிறது என ராகுல் தெரிவித்தார். தமிழக தேர்தல் ஆணையராக இருந்த பழனிக்குமார் பணி ஓய்வு பெற்றார். புதிய தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலா சாமி நியமிக்கப்படுவதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறை செயலராக இருந்த ஜோதி நிர்மலா சாமி இனி மாநில தேர்தல் ஆணையராக செயல்படுவார். தமிழகத்தில் நடக்கும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது இவரது பொறுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் உண்மையான கலாச்சாரம், அடையாளத்தை அழிக்க நிறைய பேர் துடிக்கிறார்கள். ஆங்கிலேயர் சென்ற பிறகும் பிரிவினை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது. ராபர்ட் கால்ட்வெல் எழுதிய புத்தகம் உண்மையை சொல்லவில்லை என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்தில் ரூபாய் 350.50 கோடியில் முடிவுற்ற 993 திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தில் சொல்லாததையும் செய்யும் ஆட்சி நடக்கிறது. அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதித்து தமிழக அரசு செயல்படுகிறது. ஆனால் மாநிலங்களை மத்திய அரசு சமமாக நடத்துவதில்லை. தமிழகத்தில் கோடிக்கணக்கான குடும்பங்களின் நலனுக்காக திமுக ஆட்சி நடக்கிறது என கூறினார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தேர்தலுக்கு பின் நிறுத்தப்பட்டுவிடும். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு மாநில அரசு 3/4 பங்கு நிதி வழங்குகிறது. ஜல்ஜீவன் திட்டத்திற்கும் தமிழக அரசு 50% நிதி வழங்குகிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மாநில அரசின் நிதியில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தி தன்னுடைய ஸ்டிக்கரை பிரதமர் மோடி ஒட்டுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் காலங்களில் மட்டும் நம்மை எட்டி பார்க்கும் பிரதமரின் சுற்றுப்பயணங்கள் வெற்றி பயணங்களே. பேரிடர் காலங்களில் கூட தமிழகத்தை கண்டு கொள்ளாமல் கைவிட்ட பிரதமர் தற்போது வெறும் கையில் முழம் போடலாமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதிதான் மாநிலங்களின் ஆக்சிஜன், அதையே நிறுத்திவிட்டு தமிழகம் மேல் பாசம் இருப்பது போல் நடிப்பதா? பொய்களால் எங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டனர். இதனால் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.
தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்கள் விவரங்களை அளிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்க வேண்டுமென சுப்ரீம் கோர்ட்டில் SBI வங்கி முறையிட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் கமிஷனிடம் நாளைக்குள் SBI வங்கி வழங்க வேண்டும். அந்த விவரங்களை 15ஆம் தேதிக்குள் தேர்தல் கமிஷன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக கோரிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மறுப்பு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நேரம் தரவில்லை என்றும் பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் பத்திரம் குறித்த தகவலை வெளியிட்டால் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி அளித்தார்கள் என்ற உண்மை வெளியே தெரிந்துவிடும் என்ற பயத்தில் பிரதமர் மோடியின் அரசு உள்ளது. நாட்டின் அரசியல் சாசனத்தை முழுவதுமாக பாரதிய ஜனதா ஏற்கவில்லை. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் மூலம் லோக்சபா தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பேட்டியில் பயம் தெரிகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஜாஃபர் சாதிக்கிடம் எத்தனை அமைச்சர்கள் பணம் பெற்று இருக்கின்றனர்கள் என்ற உண்மை விரைவில் வெளியே வரும் எனவும் ஜெயக்குமார் கூறினார். பள்ளிக்கல்வித்துறை முகநூல் பக்கத்தில் அந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியாகி வந்தன. நேற்றிலிருந்து அந்த பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்தனர். அதில் நடிகர் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தின் ஹிந்தி படத்தை மர்ம நபர்கள் ஓடவிட்டனர். சிறு சிறு தொகுப்பாக முழு படமும் பதிவிடப்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முகநூல் பக்கத்தை மீட்கும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யக்கூடாது, போதைக்கு அடிமையானவர்கள் நல்ல பாதைக்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மனநல ஆலோசனை மையம் துவங்கப்பட்டுள்ளது. போதையை விட்டுவிட்டு நல்ல பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எண்ணம். சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறினார். லோக்சபா தேர்தல் தொடர்பாக IAS, IPS உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பார்வையாளர்கள் களத்தில் கடினமாகவும் அதே சமயம் பணிவாகவும் செயல்பட வேண்டும். கள சூழலை ஆய்வு செய்வதுடன் சுதந்திரமாக நேர்மையாக தேர்தல் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் பார்வையாளர்கள் அதிக விழிப்புடன் இருக்கும்படியும் எந்தவிதமான முக்கிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதனை உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ராஜீவ்குமார் அறிவுறுத்தினார். மோடி அரசின் மீது தமிழக மக்கள் அன்பை பொழிகிறார்கள். புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் செங்கோல் நிறுவி மோடி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் என மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். திமுக அரசு ஊழல் நிறைந்த அரசாக உள்ளது. போதைப்பொருள் மாஃபியா கும்பலுடன் தொடர்பு வைத்து மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் பஸ்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே தீயில் கருகி இறந்தனர். பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஸ்ஸில் மின்சாரம் பாய்ந்ததால் மக்கள் பாதுகாப்புக்காக வெளியே குதிக்க முடியாமல் போனது என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் பஞ்சு மிட்டாய் மற்றும் கோபி மஞ்சூரியனில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருட்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் எச்சரிக்கையை மீறி பாலஸ்தீன மக்கள் அடைக்கலம் புகுந்துள்ள ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சபதம் விடுத்துள்ளார். KRS அணையிலிருந்து பெங்களூருக்கு தான் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது, அண்டை மாநிலத்துக்கு அல்ல. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தற்போது தண்ணீர் திறக்க முடியாது. தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட நாங்கள் முட்டாள்கள் அல்ல என்று கர்நாடக துணை முதல்வர் TK சிவக்குமார் கூறினார். ராஜஸ்தானின் சுரு தொகுதி பாரதிய ஜனதா MP-யாக இருந்த ராகுல் கஸ்வால் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். சுரு லோக்சபா தொகுதியில் கஸ்வானுக்கு பதிலாக தேவேந்திர ஜஜாரியா போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதால் காங்கிரஸில் இணைந்துள்ளார். குழந்தைகள் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பது தவறில்லை என கூறிய சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் கமிஷனில் காலியாக உள்ள 2 தேர்தல் கமிஷனர் பணியிடங்களை மத்திய அரசு நியமிக்க தடை விதிக்க கோரி மத்திய பிரதேச காங்கிரஸைச் சேர்ந்த ஜெயா தாக்கூர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். பிரதமர், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு பரிந்துரை செய்யும் நபர்களை தேர்தல் கமிஷனர்களாக நியமிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார்.
தமிழ் உட்பட 24 மொழிகளைச் சேர்ந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டன. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மமாந்தை எழுதிய தி பிளாக் ஹில் என்ற நாவலை கருங்குன்றம் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்ததற்காக வழங்கப்படுகிறது. விருது வென்றவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கம் விருது வழங்கும் விழாவில் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதிமுக மற்றும் பாஜக ஒன்றாக இல்லை. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போன்று உள்ளது என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி, பாஜக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் முதல்வர் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன், ஹோட்டல் முதல் டீ கடை வரை வடநாட்டவர்கள் உள்ளார்கள் எனவும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆண்கள் டாஸ்மாகில் உள்ளார்கள் எனவும் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் பிரதமர் மோடி பல்வேறு தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக பரவியுள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நாம் தமிழர் கட்சியின் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியின் வேட்பாளரும் திரைப்பட உதவி இயக்குநருமான ஜெகதீச பாண்டியன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணில் இல்லை, இந்தியாவில் இருந்து துரத்தி அனுப்ப வேண்டிய காலகட்டம் நெருங்கி வருவதாக ஜெகதீச பாண்டியன் கூறினார். தேர்தல் கமிஷனர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. SBI வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே வெளியிட வேண்டும் என சிவகங்கை MP கார்த்தி கூறினார். நடைப்பயணம் முடிந்த பிறகு காங்கிரஸ் MP ராகுல் தமிழகம் வருவார். இங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றும் தெரிவித்தார். சமத்துவ மக்கள் கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னை திருவொற்றியூரில் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வணிகர்களுக்கு சரத்குமார் துரோகம் செய்துவிட்டார் என கூறினார். வரும் லோக்சபா தேர்தலில் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என மக்களுக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட 2475 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கான நேர்காணல் நேற்று துவங்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் 2 நாட்களாக நடந்த நேர்காணல் இன்று நிறைவடைந்தது. விரைவில் அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு கூடி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 15 பேர் உட்பட தமிழக மீனவர்கள் 22 பேருக்கு வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்வியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் காமகோட்டி கலந்து கொண்டு 300 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். உலகத்திலேயே முதல் முறையாக AI டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிப்பு அறிமுகப்படுத்துகிறோம். 2024 ஜூலை முதல் அட்மிஷன் நடைபெற உள்ளது என்றும் காமகோட்டி தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை கீழத்தெருவில் அமைந்துள்ள பெரிய கண்மாயில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடந்தது. பெரிய பெரிய மீன்களை மூட்டை கட்டி தூக்கி கிராம மக்கள் சென்றனர். ராமநாதபுரம் அருகே SP பட்டினம் பகுதியில் இலங்கைக்கு கடத்த இருந்த சுமார் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலாராமன் மலைக்கோவில் வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. இதில் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சேதமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகலக்கோட்டை கல்லு பாலத்திற்கு இடையே ஸ்ரீ மகாதேஸ்வரா சுவாமி கோவில் உள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாரம்பரிய எருதாட்ட விழா நடைபெற்றது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகளை காளையர்கள் மற்றும் இளைஞர்கள் பிடித்து மல்லு கட்டி அடக்கினர். நாகர்கோவிலில் பாஜக சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் வாக்குறுதி கருத்து கேட்பு LED வாகன பிரச்சார பயணம் துவங்கியது. பிரச்சார வாகனத்தை MLA காந்தி துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பரவனாறு பாலத்தில் தார் ஜல்லி கலவை ஏற்றி வந்த கனரக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் சுவற்றின் மீது ஏறி சிக்கிக் கொண்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து நேற்று காட்டு மாடு ஒன்று கூண்டிலிருந்து தப்பி உள்ளது. காட்டு மாட்டை தேடும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் முறையான கண்காணிப்பு இல்லாததால் தொடர்ந்து வனவிலங்குகள் தப்பிச் செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸ் முன்பாக தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வருகிற 25ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நியாய விலைக் கடைகளில் பணிபுரிபவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறினர். காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் காரைக்குடி தேவக்கோட்டை சாலையில் மறியல் செய்தனர். 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கு வந்த காரைக்குடி தெற்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் விநியோகத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுமார் 2 கிலோ எடையுள்ள 180 கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். ரேஷன் கடை பணியாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளை கண்டறிய குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் ஆபீஸ் எதிரில் மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. காரைக்காலில் 2020-21ஆம் ஆண்டு விடுபட்ட 435 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகையை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வேளாண் அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெடுவாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் கோவிலில் புகுந்த கொள்ளையர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த நகைகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பணியாளர்கள் பொதுப்பணி நிலை திறனில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் கலெக்டர் அலுவலகம் எதிரே மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாகையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அவ்வப்போது உணவுகளை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்கிறது. மாலை 7 மணிக்கு குன்னூர் மவுண்ட் பிளசன்ட் பகுதியில் புகுந்த கரடி உணவை தேடி நடந்து சென்றது. இந்த பகுதிக்கு நள்ளிரவில் மட்டுமே வந்து சென்ற கரடி தற்போது இரவு 7 மணிக்கே வந்து செல்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 26 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை கலெக்டர் ஆபீஸில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீலகிரி சிவில் இன்ஜினியர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அகிம்சை முறையில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. விருதுநகரில் தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கலெக்டரிடம் 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் அனுமன் சிலையை நகர்த்தியதை கண்டித்தும் மீண்டும் அச்சிலையை பழைய நிலைக்கு நகர்த்த திருமால் அடியார்கள் குழாம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்று மூலஸ்தானம் அருகே ஜால்ரா அடித்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் ரயில்வே துறையில் பயிற்சி முடித்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் 25 ஆண்டுகளாகியும் தங்களுக்கு பணி நியமன வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் மனமுடைந்து வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டையை கலெக்டரிடம் திருப்பிக் கொடுத்து விடுகிறோம் என அப்ரெண்டிஸ் முடித்தோர் குடும்பத்துடன் கலெக்டருக்கு மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சி பொது நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட 5,86 லட்சத்திற்கான ஒப்பந்த பணிகளை பேரூராட்சி திமுக தலைவர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் மற்றும் அவரது கணவரை கண்டித்து 6 பெண் திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 11 கவுன்சிலர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் காப்பீட்டுத் தொகையை வழங்கவும் இழப்பீடு மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக் கூட்டத்திற்கு ஒலிபெருக்கி வைக்க போலீசார் அனுமதி தராததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் எழுந்தது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வேடிப்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீராமுலு என்பவரின் விவசாய நிலத்தில் புகுந்த காட்டு யானைகள் நெற்பயிர், கேழ்வரகு, மிளகாய் போன்ற பயிர்களை சேதப்படுத்தியது. வனவிலங்குகள் தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் பிரேத பரிசோதனையின் போது எடுக்கப்பட்ட ஆதாரங்கள், தாய், தந்தை மற்றும் குற்றவாளிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட DNA சோதனை உள்ளிட்ட அறிக்கையை விசாரணை அதிகாரி SP லட்சுமி சௌஜன்யா ஜிப்மரில் இருந்து பெற்றார். இதனை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து அறிக்கை தயார் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளக்குடி ஊராட்சியில் அமைந்துள்ள வெள்ளை மணல் மீனவர் கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசித்து வரும் நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளடக்கிய வரைபடம் இதுவரை அரசால் அங்கீகரிக்கப்படாமல் உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எந்தவொரு அடிப்படை வசதியும் நிறைவேற்றித் தரப்படவில்லை என கூறியும் வருகிற லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக அரசின் 2.5 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் R. காந்தி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். புகைப்பட கண்காட்சியினை பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் திரளாக பார்வையிட்டனர். திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வாக்களித்து படம் பிடிக்கும் வகையில் செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் தர்பகராஜ் செல்ஃபி பாயிண்ட் முன் நின்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரம் வழங்கினார். வடலூர் சத்திய ஞான சபை முன்பு உள்ள பெருவெளியில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி வள்ளலாரின் நோக்கத்திற்கு எதிராக செயல்படும் திமுகவின் செயல்பாட்டை கண்டித்து கோஷம் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சியில் நடந்த விழாவில் அமைச்சர் கணேசன் பங்கேற்று ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கிய வீட்டுமனை பட்டாவை திமுக பெண் நிர்வாகி ஒருவர் வாங்கி வைத்துக் கொண்டார். ஆத்திரமடைந்த பயனாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் பட்டம்பாக்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு கிராமத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் சிவராம் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை, கால்நடைத்துறைக்குத்தான் இருக்கிறது என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தேனியில் விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விஸ்வ பாரத் மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன், புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் விஸ்வ பாரத் மக்கள் கட்சியினர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையொட்டி மகா மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் அக்னி சட்டி ஊர்வலமும், மாலை பூங்கரக ஊர்வலத்துடன் அக்னி வசந்த விழா, பம்பை மேளம் மற்றும் வான வேடிக்கைகளுடன் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கந்தல் கிராம அங்காளம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மயான கொள்ளை நடந்தது. பம்பை உடுக்கை சத்தத்துடன் காட்டேரி, பத்ரகாளி, பிடாரி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நடுவிக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள நாடியம்மன் கோயிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் நடுவிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் 2 மணி நேரம் இடைவிடாது 20 திரை இசை பாடல்களுக்கு கோலாட்டமாடி அசத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் விரகனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடந்தது. கோழி, ஆட்டுக்குட்டிகளின் ரத்தத்தை பக்தர்கள் குடித்தனர். குழந்தை பேறு இல்லாத பெண்கள் இரத்த சோறு சாப்பிட்டும் சாட்டை மற்றும் முரத்தில் அடிவாங்கியும் வினோத வழிபாடு செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கூர்மை கிராமத்தில் உள்ள கூர்ம வரதராஜ சுவாமி கோவில் புனரமைப்பு திருப்பணியின் போது பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. சுமார் 2.5 அடி உயரமுள்ள சங்கு சக்கரங்களுடன் கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கூடிய பஞ்சலோக சிலைகளுடன் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் உலோகப் பொருட்களும் கிடைத்தன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உற்சவருக்கு தீபாராதனை காட்டும் போது தீ விபத்து ஏற்பட்டது. 2 அர்ச்சகர்கள் கையில் தீக்காயம் ஏற்பட்டு திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அம்மனுக்கு பரிகார பூஜை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சோதனைச் சாவடி மீது கார் மோதியதில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சீனிவாசலு என்பவர் காயமடைந்தார். இதுகுறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பெண் ஒருவர் காரை ஓட்டி வந்ததும் அவர் பிரேக் என நினைத்து ஆக்சிலேட்டரை அழுத்தியதும் தெரியவந்தது. புதுச்சேரி சிறுமி கொலையில் கைதான விவேகானந்தன் குளிக்கும் சோப்பை சாப்பிட்டு விடுவேன் எனவும் சட்டையை கழுத்தில் இறுக்கிக் கொள்வேன் எனவும் போலீசாரிடம் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தன் கையாலே கழுத்தை நெருக்கிக் கொள்வேன் எனவும் மிரட்டி வரும் நிலையில் தனி அறையில் வைக்கப்பட்டுள்ள விவேகானந்தன் முழு கண்காணிப்பில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் வசித்து வந்தவர் செல்லம்மாள், வயது 80. சித்துக்காட்டில் உள்ள தனது மகளை பார்ப்பதற்காக பூந்தமல்லி பஸ் நிலையம் சென்றார். பஸ் நிலையத்தின் வெளிப்பகுதியில் சென்றபோது பிராட்வே நோக்கி சென்ற அரசு பஸ் மோதியது. படுகாயமடைந்த செல்லம்மாள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். பஸ் டிரைவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். பூந்தமல்லி அடுத்த கண்ணப்பாளையம் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்தவர் நாகராஜ் உடல்நலம் சரியில்லாத தாயை அழைத்துக் கொண்டு ஆட்டோவில் சென்றார். வீரராகவபுரம் அருகே சாலையோரம் ஆட்டோவை நிறுத்திவிட்டு நகையை அடகு வைப்பதற்காக சாலையின் மறுபுறம் நடந்து சென்றார். சாகுல் ஹமீத் என்பவர் ஓட்டி வந்த பைக் நாகராஜ் மீது மோதியது. படுகாயமடைந்த இருவர், நாகராஜின் தாய் ஆகியோரை போலீசார் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே மாங்காய் பறிக்க மரத்தில் ஏறிய 3ஆம் வகுப்பு மாணவன் அஜய் மரத்தில் இருந்து தவறி அடியில் இருந்த 70 அடி ஆழ கிணற்றில் விழுந்து இறந்தான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த எடைக்கல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எம்ஜிஆர் நகர் 3வது தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த 5 ஆட்டோக்களின் கண்ணாடிகளை குடிபோதையில் வந்த மர்ம நபர்கள் நள்ளிரவில் அடித்து நொறுக்கினர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் வடக்கு தெருவைச் சேர்ந்த மாதவன் வீட்டில் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பக்கத்து வீட்டில் வளர்ந்த கொய்யா மரத்தின் கிளை இடையூறாக இருந்ததால் வெட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பக்கத்து வீட்டில் வசிக்கும் காவலர் கிருபாகரன் மண்வெட்டியை எடுத்து வந்து மாதவனையும் அவரது தாயாரையும் தாக்கியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை அண்ணா நகர் பிரதான சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்தபோது அதில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட உயர்தர கஞ்சா இருந்தது தெரியவந்தது. 1 கிலோ கஞ்சா, 1 கார், 3 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த சண்முகராஜ், யாசர் அராஃபத், முகமது ஜெய்னூல், ரியாஸ் ஆகியோரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே லட்சுமிபுரத்தைச் சேர்ந்தவர் லிங்கம். வீட்டு பக்கத்தில் உள்ள தடுப்புச் சுவர் இல்லாத கிணற்றுக்குள் இவரது பைக் விழுந்துவிட்டது. அந்த பைக்கை எடுப்பதற்காக லிங்கமும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த செல்வமும் கிணற்றுக்குள் இறங்கினர். எதிர்பாராத விதமாக 2 பேருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. கிணற்றுக்குள் விழுந்த இருவரும் நீரில் மூழ்கி இறந்தனர். காளப்பட்டி ரோட் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விளையாட்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் நடந்தது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள், பேராசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை பிட்ஸ் பர்னர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் கார்ப்பரேட் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. இதில் இருந்து திரட்டப்படும் நிதியை மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர், வீராங்கனைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரோஹித் சர்மா எதிர்காலத்தில் விளையாடுவதை பார்க்க விரும்புகிறேன் என முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு தெரிவித்துள்ளார். மும்பை அணிக்காக நீண்ட காலம் விளையாடிய அவர் சென்னை அணிக்கும் விளையாடி வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும். சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி வாய்ப்பும் அவருக்கு உள்ளது என்றும் கூறினார். 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இதில் ஓப்பன்ஹைமர் படத்திற்கு 7 விருதுகள் கிடைத்தன. சிறந்த படம் ஓப்பன்ஹைமர், சிறந்த நடிகர் சில்லியன் மர்ஃபி, சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன், சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த துணை நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர், சிறந்த துணை நடிகை டாவின் ஜாய் ராண்டால்ஃப் ஆகியோர் விருதுகளை வென்றனர். நூற்றுக்கணக்கான படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வரும் இயக்குனருமான சூரியகிரண் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 48. மௌன கீதங்கள், கல்லுக்குள் ஈரம், கடல் மீன்கள், படிக்காதவன் ஆகியவை தமிழில் அவர் நடித்த முக்கியமான படங்களாகும். தெலுங்கில் சத்யம், பிரம்மாஸ்திரம் போன்ற படங்களை இயக்கினார். தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். தமிழில் வரலட்சுமி நடிப்பில் அரசி என்ற படத்தை இயக்கினார். இன்னும் இந்த படம் திரைக்கு வரவில்லை. சூரியகிரனின் இறுதிச் சடங்கு நாளை நடக்கிறது. இவர் நடிகை சுஜிதாவின் சகோதரர் மற்றும் நடிகை காவேரியின் முன்னாள் கணவர் ஆவார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பிரபலமான நடிகை டாப்சி தனது நீண்டகால நண்பர் மத்யாஸ்போவை இந்த மாதம் திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வந்தது. இது பற்றி பேட்டி ஒன்றில் கூறியுள்ள டாப்சி, எதற்காக எனது திருமணத்தில் இவ்வளவு ஆர்வம் என புரியவில்லை. நான் எதையும் தவறாகவோ சட்டவிரோதமாகவோ செய்யவில்லை, எதையும் மறைக்கவில்லை. அது நடக்கும்போது உங்களுக்கும் தெரிய வரும் என்கிறார். நடிகை த்ரிஷா தற்போது தமிழில் விடாமுயற்சி, தக் லைஃப், மலையாளத்தில் ராம் ஐடென்டிட்டி, தெலுங்கில் விஸ்வம்பரா போன்ற படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். இவற்றில் சிரஞ்சீவியின் விஸ்வம்பரா படத்தில் அவர் இரட்டை வேடத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன் தமிழில் மோகினி என்ற படத்தில் 2 வேடத்தில் நடித்தார். ராஜமௌலி இயக்கிய RRR படம் கடந்த ஆண்டு ஆஸ்கர் விழாவில் நாட்டு பாடலுக்காக விருது வென்றது. இந்த ஆண்டிற்கான விழா இன்று நடந்தது.
அதில் உலகம் முழுவதும் உள்ள ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சில முக்கிய திரைப்படங்களின் ஸ்டண்ட் காட்சிகள் அடங்கிய வீடியோவை வெளியிட்டனர். அதில் RRR படத்தின் சண்டை காட்சிகள் சில வினாடிகள் இடம்பெற்றன. அந்த வீடியோவை பகிர்ந்த RRR படக்குழு, மீண்டும் எங்களுக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம். சினிமாவில் உலகின் மிகச்சிறந்த ஸ்டண்ட் காட்சிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் இடம்பெற்ற வீடியோவில் RRR காட்சிகளும் இடம்பெற்றது மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளனர். 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்தது. இதில் சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்களுக்கான விருதை அறிவிக்க பிரபல மல்யுத்த வீரரும் ஹாலிவுட் நடிகருமான ஜான் சீனா வந்தார். அவர் மேடையில் ஆடைகள் இன்றி நிர்வாணமாக முன்பக்கத்தை மட்டும் சிறிய அட்டை கொண்டு மறைத்து விருது அறிவிப்பை வெளியிட்டார். இது பார்வையாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்ததுடன் முகம் சுளிக்கவும் வைத்தது. பின்னர் விளக்குகள் அணைக்கப்பட மேடைக்கு வந்த ஆஸ்கர் விருது உதவியாளர்கள் ஜான் சீனாவிற்கு ஒரு ஆடையை அணிய வைத்தனர். 90களில் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்தவர் நடிகை சிம்ரன். தற்போது தனக்கு முக்கியத்துவம் உள்ள ரோல்களில் நடித்து வருகிறார். சிம்ரனிடம் ரசிகர் ஒருவர், நீங்கள் நடிக்க விரும்பிய திரைப்படம் மற்றும் கதாபாத்திரம் என்ன என எக்ஸ் தளத்தில் கேள்வி கேட்டார். அதற்கு பொன்னியின் செல்வனில் நந்தினியாக நடிக்க விரும்பியதாக சிம்ரன் கூறினார். இந்த வேடத்தில் ஐஸ்வர்யா ராய் நடித்தது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் லெஸ்ஸி இயக்கத்தில் பிருத்விராஜ் நடித்துள்ள தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படம் மார்ச் 28 ரிலீஸ் ஆகிறது. அரபு நாடுகளில் ஒட்டகம் மேய்க்கும் இளைஞர் வேடத்தில் பிருத்விராஜ் நடித்துள்ளார். இதற்காக தனது உடல் எடையை குறைத்து உருவத்தோற்றத்தை மாற்றி நடித்தார். சமீபத்தில் இதன் ட்ரெய்லர் வெளியான நிலையில் அதில் பிருத்விராஜின் நடிப்பை கண்டு நடிகர் பிரபாஸ், சகோதரர் பிருத்விராஜ், என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? சலார் படத்தில் என்னுடன் வரதராஜ மன்னராக நடித்த அதே நபர்தான் இவர். என்னால் நம்பவே முடியவில்லை. ஆடு ஜீவிதம் படத்தை எதிர்பார்க்கிறேன். பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்று தனது வியப்பை வெளிப்படுத்தியுள்ளார்.